வணக்கம்பா. என்ன நிகழ்வுக்காக வந்திருக்கீங்கன்னா யார் சார்பாக இந்த கூட்டத்தில் கலந்துருக்கீங்க? நான் தமிழர் கட்சியில் இருக்கிறேன்பா. நான் தமிழர் கட்சி சார்பாக இங்கே வந்துருக்கிறேன். நம்ம காவிரி நீர் உபரி நீர் எங்களுக்கு தேவையில்ல, அது எங்களோட உரிமை நீர் அப்படின்றதுனால அதுக்கான ஒரு இது நடக்குது, கூட்டம் நடக்குது. அதில் அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் வர்றதுக்கான இது இருக்குது. எல்லா அனைத்து கட்சி தலைவர்களும் அவங்களுடைய தொண்டர்களும் எல்லாரும் சமூகத்து மேலே அக்கறை உள்ளவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, ஒன்றா சேர்ந்துருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க, காவிரி நீரோட பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம காவிரி நீர் நம்மளுக்கு உபரி நீர் கிடையாது, அது எங்களோட உரிமை நீர் அப்படின்ட்டு நம்ம போராட்டம் பண்ணுறோம். அங்கே இது எதுவுமே காதில் விழாமல் ஒரு தற்கொலை கும்பல் உட்காந்து இருக்குது. நான் நாம் தமிழர் கட்சி சார்பாக இங்கே வந்திருக்கேன். இந்த கூட்டத்திற்கு பூந்தமல்லி தொகுதியில் 2026 வேட்பாளராக இருந்திருக்கேன். இன்னைக்கு இந்த அனைத்து தலைவர்கள் கூட்டத்தில் எதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மேகதாதுவில் அணை கட்டுவதில் உறுதி அப்படின்னு கர்நாடக அரசு கூறியிருக்கு. இதை நாங்கள் முற்றிலும் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்னைக்கு வந்திருக்கோம். அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடி மேகதாதுல அணை கட்டுறதை முற்றிலும் ஒழிப்போம், நிறுத்துவோம் அப்படின்ற ஒரே குறிக்கோளில் நாங்கள் வந்திருக்கோம். நன்றி. வணக்கம். என்ன நிகழ்வுக்காக வந்திருக்கீங்கன்னா என்ன கூட்டம் இது? இது தமிழர்களாக ஒன்றிணைந்து அந்த கர்நாடகாவில் இருக்கிற அந்த மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படி தமிழர்களாக எல்லா அமைப்பும் ஒன்றிணைஞ்சிருக்குது. அதில் நாம் தமிழ் சீமான் அவரும் ஒன்றிணைஞ்சு அதில் வந்திருக்கிறாரு. இது ஒரு வெற்றி கூட்டணியாக கூட இருக்கும். இதை அந்த கர்நாடகா அரசுக்கு நம்ம வலியுறுத்துகிறோம். இந்த அரசாங்கத்துக்கும் விஜய் அரசாங்கத்துக்கும் இதை வலியுறுத்தி அதை அறைகோலாக விடுக்க வந்திருக்கிறோம். கூட்டணி அமையலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் அப்படி ஒருவேளை அமையுது அப்படின்னா அதை வரவேற்கிறீங்க? கூட்டணி ஒரு மனதான் நம்மளுடைய கொள்கையை எல்லாரும் பின்பற்றிக்கணும். எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது ஒரு கட்சியில். இப்போ அந்த கொள்கையெல்லாம் மெர்ஜி ஆகி நாம் தமிழ் கொள்கையும் அதில் ஒத்து போனால் அவர் தலைமையிலிருந்து அவர் முடிவு எடுப்பார். அப்போ எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா தமிழராக மொத்தமாக இத்தனை கட்சியில் இத்தனை தலைவரை பார்த்துருக்குறோம், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தலைமை யார் ஏற்றி இதை முன்மாதிரியாக கொண்டு போவாங்கன்றதை இனிமேல் தான் தெரியும். வந்தால் வரவேற்கிறோம், இல்லை என்றாலும் சந்தோஷமாக தனித்து போராடுவோம். அங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா போராடுறாங்க அப்படிங்கிறத விட கர்நாடக முதல்வரே அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. அந்த விஷயத்தை எப்படி நான் பார்க்குறேன்? இப்போ அவர் ஒரு பேட்டியில் போன வாரம் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். நான் பிஜேபியாக இருந்தாலும், நான் காங்கிரஸாக இருந்தாலும், நான் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், கர்நாடக மக்களுக்கு ஏற்படுகிற எந்த பிரச்சனையும் மாநிலத்துக்கு வந்தாலும் வெறும் காவிரி தண்ணீர் இல்லை, கர்நாடகா மக்களுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கு ஏற்படுகிற மாநில பிரச்சனைக்கு ஒரு சாதாரண கன்னடனாக தான் போவேனே தவிர நான் எந்த கட்சிக்கு சாதி மதத்தை கடந்து என் மக்களை காப்பாற்றுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அதே சான்றா இந்த ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு அருகே இத்தனை கூட்டணி கட்சிகளாக சேர்ந்துருக்கிறோம். நாங்களும் தமிழர்களாக ஒன்றிணைந்து இதே மாதிரி அவர் சொன்னதை வச்சு இல்லை, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ எல்லாரும் வெளிப்படையாக வந்துட்டாங்க. இங்கே வந்துக்கிற எல்லா தோழர்களும் இனிமேல் ஒன்றா ஆயிடணும். நம்ம திராவிடத்தை நாம் ஒழிக்கிறதா இருந்தோம். ஒரு நடிகர் விஜய் என்னுடைய தம்பி ஒழிச்சிட்டார், ரொம்ப நன்றி. இனிமேல் அவர் சரியாக இந்த ஆட்சி நடத்தவில்லை என்றால் அவரை ஒழிக்க போராடுவோம். நாம் தமிழராய் என்றும் போராடுவோம். நாம் தமிழர் வெல்லும். நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்திருக்கேன். நான் பூந்தமல்லி தொகுதியில் வேட்பாளராக இதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். 2026 பூந்தமல்லி வேட்பாளர் நான். நிறைய தலைவர்கள் நம்ம மேடையில் பார்க்கணும். ஒரே நேரம் பிரச்சனைக்கு கூடுற இந்த தலைவர்கள் கூட்டணியோ அல்லது தேர்தல் நேரமோ அப்படின்னும் போது இது சம்பந்தமாக எதுவுமே பேசாமல் தனித்தனியாக போயிடுறாங்களே, என்ன காரணம்? இன்னைக்கு தமிழர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு என்னன்னா தமிழர்கள் எல்லாம் ஒன்னா சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு ஒன்றிணைஞ்சிருக்காங்க. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா திராவிடர்கள் தமிழர்களை பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழர்கள் தானாகவே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்போ அங்கங்க பிரிஞ்சிருந்தவங்க இப்போ ஒன்னா சேர்ந்துருக்காங்க. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம். வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார். அது நானோ இல்லை எனது ரத்தம் சீமான் அவர்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக உங்களுடைய கருத்து என்ன இந்த விஷயத்தில்? இப்போ அண்ணன் திராவிட கட்சிகளோட தான் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு இல்லைங்களா? ஒருவேளை இது நாங்க எல்லாம் தமிழர் கட்சியா தானே இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது வாய்ப்பு இருந்தா போறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டை தமிழன் ஆளணுன்றது தானே எங்களுடைய கொள்கையா இருக்கு. அதுல அண்ணன் சீமானா இருக்கலாம், இல்ல யாரா வேணாலும் இருந்துட்டு போலாமே, ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு எனக்கு தோணுது.
இல்லை, நியாயமான விஷயம்னா வரவேற்க வேண்டியதுதான். எங்கிருந்து வரீங்கன்னா என்ன நிகழ்வுக்காக யார் சார்பாக வந்தீங்க? நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து எல்லாம் வந்திருக்கோம். புதிய தமிழ் கட்சி சார்பாக ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் முன்னிலையில் அவங்க அழைப்பு இதழை கொடுத்து நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாருமே ஒன்றியம் மாவட்ட பொறுப்புகளில் இருக்கோம். எங்களுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் இங்கே வந்து பார்த்து சிறப்பாக நடந்து முடிஞ்சாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது. நிகழ்ச்சியை தெரியுது, மகிழ்ச்சியை தெரியுது. இது போன்று இந்த காவேரி நிதி நீர் இந்த 32 மாவட்டத்துக்கும், தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டத்துக்கும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நம்புகிறோம் இதன் வாயிலாக. ரெண்டாவது, எங்கள் இயக்கத்தில் நெருக்கி தமிழகத்தில் 2 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த இயக்கம் இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாரும் இணைந்ததும் எங்களுக்கு ஒரு பக்கம் நிகழ்வை தருது. இதுக்கும் மீறி எங்களுக்கு எந்த ஒரு அழைப்புதல் வந்தாலும் அது டெல்லி எழுதி செங்கோட்டை எழுதி போராடுங்கிற ஒரு அழைப்புதல் ஐயா அவர்கள் சொன்னாலும் கூட எங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் மற்ற அனைத்து கட்சி சார்பாகவும் நாங்கள் எல்லாருமே திரண்டு காவிரி நதிநீருக்காக போராடுவோம். ஐயா வந்து இப்போ தமிழ் தலைமையில் கூட்டணி அமைவது நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வெளிப்படையாகவே வேல்முருகன் அவர்கள் வந்து என்னோட ரத்தம் சீமான் தலைமை நம்ம தலைமையில் இந்த மாதிரி கூட்டணி அமையணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து? அந்த விஷயம் என்னன்னா, அதாவது எல்லாரும் ஒன்றிணைந்து அமைந்து தேர்தல் களத்தில் இறங்கி ஜெயிச்சு வந்தால் எல்லாத்துக்கும் சந்தோஷம். இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தில் உள்ள அத்தனை தலைவர்களுமே இறங்கி போராடக்கூடிய தலைவர்கள், மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லை. அது கண்ணன் கூடி நம்ம பார்க்குறோம், நேரடியாக பார்க்குறோம், பக்கத்தில் நின்று கேட்குறோம். கிட்டத்தட்ட எனக்கு வயசு 35 வயசு. அந்த 35 வயசில் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கையில் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு தலைவர்களும் பேசுகிறத கேட்டு உணர்ந்து செயல்பட்டு வர்றோம். ஆக அடுத்த தேர்தலுக்கு இவை எல்லாம் ஒன்றிணைந்து தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு இது வரும் நிலைமைகள் இருக்குது அப்படின்னு இது வாயிலாக நான் சொல்கிறேன். இந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட ஆதரவுக்கான வரவேற்பு இருக்கா இல்லையா? வரவேற்கு கண்டிப்பாக உண்டு, 100க்கு 200% உண்டு. அது எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறோம். தேவேந்திர குல வேளாளர் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இதுவும் ஐயா மருத்துவர் ஐயாவுக்கு புதிய தமிழகம் கட்சிக்கு கொடுக்குறோம். அது போன்று இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எல்லாருமே தமிழகத்தில் உள்ள கருத்து சமுதாய வேறுபாடு இன்றி காவேரி நீருக்கு போராடுவோம். இது மட்டும் இல்லாமல் அனைத்து போராட்டங்களுக்கும் இது போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழகத்திற்கு ஒரு வரவேற்புகளை வந்து எடுத்து தருகிறது. அதாவது சந்தோஷம். அதாவது தமிழ் சமூகம் இணையணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 59 வருஷமாக அதாவது திராவிட கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதில் தமிழ் சமூகம் இணைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கர்நாடகாவில் இப்போ நம்ம தமிழ் மக்கள் விரட்டி அடிக்கிறான். அதே மாதிரி இப்போ இங்கே உள்ள கர்நாடகா மக்களை நம்ம யாரும் விரட்டி அடிக்கலை, நம்ம அரவணைச்சு தான் போகிறோம். அந்த நிலை இங்கே இல்லை. அப்படிங்கும்போது இத்தனை வருஷமாக நம்ம திராவிட கட்சிக்கு தான் ஆண்டுகிட்டு நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அனைத்து சமூகமும் எல்லாரும் ஒரு இடத்துல இவங்கெல்லாம் ஒன்றா வருவாங்களா அப்படிங்கிற ஒரு யோசிக்க வச்ச தன்மை இந்த இடத்துல இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க. நாங்கள்லாம் பெருமை அடைகிறோம். இந்த நிலை அவங்க சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் வருங்காலில் 2031 கூட இது ஒரு அரசியல் இதாக மாறி தமிழ் மக்களுக்கான இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்து தமிழன் ஆளணும். தமிழனை மற்ற மாநிலக்காரங்க அடிக்கும் பொழுது இங்கே உள்ள முதல்வர் தமிழர்களை இல்லாததுனால அவங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க. தமிழராக இருந்தாங்கன்னா நம்ம இனத்துக்காரங்களை வைக்கிறாங்களேங்கிற அங்கே என்ன நடக்குதுங்கிற ஒரு பார்வை இருக்கும். எதுவுமே இல்லை, இல்லாமல் இருக்குது. அதனால அந்த நிலை மாறணும். சாதி மதங்களை விட்டுட்டு எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒற்றுமையா ஓர் இன தமிழனா எங்கள் ஐயா டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா சொன்னது மாதிரி தமிழர்களாக ஒன்றிணையணும். மொத்தத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொன்னது மாதிரி நம்மளுக்குள்ள நீ பெரியவன் நான் சின்னவன் நான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் வயசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த எல்லாம் ஒற்றுமையாக வந்தாங்கன்னா அடுத்த வர 2031 எல்லாம் ஒரே அணியாக இருக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். என்ன நிகழ்வுக்காக வந்திருக்கீங்க? யார் சார்பாக கலந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் சீமான இயக்கத்தில் இருக்கேன் சார். நாம் தமிழர் இயக்கத்தில் உள்ள தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் வருவேன். இன்னைக்கு கிருஷ்ணசாமி தலைமையில் தமிழ்நாடு சீடு கட்டு போச்சு. இதை கேள்வி கேட்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டுட்டாங்க. ரூம் போட்டு பேசிட்டு இன்னைக்கு கண்டன பேரணி பரிமிஷன் வாங்கி பண்ணுறாங்க. வேல்முருகன் என்ன பல கருப்பையா சீமான் சார், நான் புதிய தமிழக கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சி அதாவது தேமுதிகவுடைய நிர்வாகமும் வந்துட்டாங்க. கொள்கை என்னன்னா, கர்நாடகத்தில் காவிரி வாட்டர் வரல. ஜூன் 5ஆம் தேதி 1ஆம் தேதி திறக்கணும். மேகதாதுல கர்நாடகா முதல்வர் TK சிவகுமார் மேகதாதுல அணை கட்டி தண்ணியை தேக்கணும்னு திட்டம்.
ஏக காலத்தில் 4 டேம் கட்டிட்டாங்க. அப்போ உள்ள ஆளுங்கட்சி ஆளுநர கட்சியெல்லாம் கேட்கல. இப்போ 76 வருடங்கள் இதே போராட்டமான என்னுடைய கேள்வி. இந்தியாவில் தமிழ்நாடு உழுக்கா இல்லை தனி தான்? ஒரே மேடையில நிறைய தலைவர்கள் வந்துட்டாங்க. ஆமா, வேல்முருகன் அவர்கள் வந்து வெளிப்படையா கேட்டிருக்காரு, என்னோட ரத்தம் வந்து கூட்டணிக்கு வரணுங்கிற மாதிரி. சரி, அவரோட தலைமையில சீமான் தலைமை சார் எல்லாருமே தமிழ் தேசியர் தான் சார், மாற்றுக்கிறது கிடையாது. சீமானும் தமிழர் தான், எல்லாருமே தமிழர் தான். கட்சியை தூக்கி அங்கிட்டு போடுங்க. தமிழ்நாட்டை ஒண்ணு சேர்க்கணும். கொள்ளை அடிச்சவங்க விரட்டணும், கொள்ளைக்காரனா விரட்டணும். எல்லா வளமும் குட்டுச்சோறாகி போச்சு. மண் வளம், மலை வளம் எல்லாத்தையும் குடிகாரன் ஆக்குறாங்க. இப்போ மதுபான கடை டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. புரியுதுங்களா? 54 வகையான மதுபானத்தை இப்போ வந்து பிரைவேட்ல விடுறதுக்காக பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கு உண்டான 700 கோடி பணமும் வாங்கிட்டாங்க. அப்போ வந்து மது போதையெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த திட்ட அரசு முயற்சி எடுக்கல. புரியுங்களா? அவர் ஆட்சிக்கு வரும்போது சொன்ன திட்டங்கள் வேற, இப்போ நடைமுறையில் நடக்கிற திட்டங்கள் வேற. நான் என்ன சொல்றேன்னா, உண்மையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, தமிழ் தேசியத்துக்கான ஆட்சி, இந்த மண்ணுக்கான ஆட்சி இப்ப இல்ல சார். தமிழ் தலைவர்கள் சீமான் தலைமையில கூட்டணி அமைறது நீங்க வரவேற்கிறீங்களா இல்லையா? சூப்பரா. நான் சீமான் தலைமையில எல்லாருமே தலைவர் சார், தனியா பிரிக்க வேணாம். அவர் எவரா இருந்தாலும் தலைவர், நம்ம ஏத்துக்குவோம். தொண்டேன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம இனத்தை அவங்க என்ன சொல்றதோ அதை கேட்போம், மாற்றுக்கிறது கிடையாது. நல்ல ஆரோக்கியமான கூட்டம். தமிழ்நாட்டை மீட்டு எடுக்கணும். இந்த கூட்டம் தொடரணும். இது அவரே சொல்லிட்டாரு, கிருஷ்ணசாமியே சொல்லிட்டாரு, இது தொடரும். எங்களுடைய பேட்டி தொடரும். நாங்க இனிமே கிராமம் வாரியா, மலை மாவட்டம் வாரியா வர்றேன்னு சொல்லிட்டாரு.